உபாகமம் 8:18 வசனத்தின் விளக்கம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக என்று சொல்வதன் மூலம் மோசே அவர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்கள் கர்த்தரை பற்றி எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார். மனிதர்கள் தங்கள் வாழ்வில் அடையும் அனைத்து நன்மைகளுக்கும் கர்த்தரே காரணம் என்பதை உணர வேண்டும். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி என்று கூறுவதால் தேவன் அவர்கள் முன்னோர்களிடம் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு வழங்கிய வாக்குத்தத்தத்தை நினைவூட்டுகிறார். இஸ்ரவேல் மக்கள் தேவனின் குரலை கேட்டபோது தேவன் அவர்களுக்காக செய்த நற்பணிகளையும் வாக்குறுதிகளையும் மனதில் கொள்ள வேண்டும். இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல என்று கூறுவதன் மூலம் அவர்களுடைய தற்போதைய நிலைமையை சுட்டிக்காட்டுகிறார். தேவன் அவர்களுக்கு தந்த ஆற்றலால் அவர்கள் செல்வத்தையும் ஐசுவரியத்தையும் சம்பாதிக்க முடிந்தது. ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பெலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று குறிப்பிடுவதன் மூலம் அவர்களுக்கு செல்வத்தை பெற்று தரும் திறன் தேவனின் அருளால் கிடைத்தது என்பதை உறுதிப்படுத்துகிறார். மொத்தத்தில் இந்த வசனம் தேவனின் அருளை பற்றி நினைவூட்டுகிறது. செல்வம் சம்பாதிக்க வேண்டிய திறனும் ஆற்றலும் அருளும் தேவனிடமிருந்தே வருகின்றன. அதனால் தங்கள் வாழ்வில் அடையும் அனைத்து நன்மைகளுக்கும் தேவனை நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது அவசியம்.